அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா ஹுதுபியத்தி கல்லத் ஹில்லதி அதிருக்னி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய மாதங்களின் எண்ணிக்கையை 12ஆக அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய மாதங்களின் தொடக்க மாதமாகும். முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி வருடப்பிறப்பு இஸ்லாமியர்களின் புத்தாண்டாகும். முஹர்ரமின் 10வது நாள் ஆஷுரா நாள் அன்று நோன்பு வைப்பது சிறப்பானது. முஹர்ரம் 9, 10 நோன்பு வைப்பது சுன்னத்தாகும். அல்லாஹ் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்தே காலக்கணக்கை நிர்ணயம் செய்ததாக அல் குர்ஆனில் அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். சூரியன் சந்திரன் இரவு பகல் மாறி மாறி வருவதைக் கொண்டு நிர்ணயம் செய்துள்ளான். இதனை பற்றி அல் குர்ஆனில் அத்தியாயம் 9 36வது வசனத்தில் வந்துள்ளது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மண்ணையும் தம் சொந்தங்களையும் விட்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துக்காக சென்றதைக் கொண்டு இந்த தொடக்க நாளின் பெயர் வந்தது. அல்லாஹ் ஒருவனே என்று தம் கொள்கையை உம்மத்துகளுக்கு பரப்புவதற்காக மதீனா சென்றார்கள். அப்படி சென்றது ஹிஜ்ரத்தாகும். அதன் அடிப்படையில் ஹிஜ்ரி இஸ்லாமியர்களின் புத்தாண்டு வந்தது. சுமார் 1444 வருடங்களுக்கு முன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தியாகத்தை நினைவூட்டுவது இந்த ஹிஜ்ரி வருடப்பிறப்பு. இஸ்லாமிய மாதங்களில் சிறப்புற்ற 4 மாதங்களில் ஒன்று முஹர்ரம் ஆகும். சிறப்பான மாதங்களில் போர் செய்வதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இந்த சிறப்பான மாதங்களில் நடந்த நிகழ்வுகளைப் பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.